Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி லோகோஸ் எப்படி டிசைன் பண்றேன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்மளோட லாஸ்ட் வீடியோ சீரிஸ்ல நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா ஜீவா மார்க்கெட்டிங்ன்ற லோகோ வந்து எப்படி டிசைன் பண்றேன்னு சொல்லி தான் பார்த்தோம். அதுக்கான ப்ரீவியஸ் வீடியோஸில் இந்த லோகோஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த ஏபின்ற வீடியோ வந்து லோகோ வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இல்லஸ்ட்ரேட்டர் டாக்குமெண்ட் வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு போய்ட்டு ஃபைலுக்கு போய்ட்டு நியூ ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணுற நேரம் இங்கே நம்பர் ஆஃப் ஹார்ட் போர்ட்ஸ் வந்து 1 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் எப்போவுமே லோகோ டிசைன் பண்ணுற நேரம் வித் அண்ட் ஹைட் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக லோகோ டிசைன் பண்ணுற நேரம் வித் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுங்க. அதே மாதிரி ஹைட்டு வந்து 21 சென்டிமீட்டர் ஹைட்லேயே வச்சு செஞ்சுக்கிறீங்க லோகோவை. ரைட், அப்போ உங்களுக்கு லோகோ வந்து ப்ரொஃபஷனலாக அமையும். ரைட், யூனிட்டை வந்து நீங்கள் சென்டிமீட்டர் கொடுத்துக்குறீங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹார்ட் ஒர்க் உங்களோட ஹார்ட் போர்டு வந்து இந்த மாதிரி தான் அமையும். ரைட், ஹார்ட் போர்ட்னா என்னன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு தான் சொல்கிறேன் நம்ம ஹார்ட் போர்டுன்னு சொல்லி. இப்போ 21 சென்டிமீட்டர் வித் அண்ட் 21 சென்டிமீட்டர் ஹைட்டான ஒரு ஹார்ட் போர்டு வந்து உங்களுக்கு டிசைன் வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ரைட், இதில் தான் உங்களோட லோகோவை நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் எப்படி ஷேப்பை நீங்கள் எடுக்கிறன்றதை பார்ப்போம். ரைட், இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரெக்டாங்கிள் டூல், இந்த டூலுக்கு போயிட்டு பாலிகான் டூல் இதை செலக்ட் பண்ணுங்கள். ரைட், அது வந்து ஒரு முக்கோண வடிவத்தில் தான் இருக்குது பாருங்கள். அதனால் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நான் வந்து 5 செலக்ட் ஆகிருந்துச்சுன்னா இது அங்கோனி. இதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா 3 செலக்ட் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா ஒரு முக்கோண ஷேப்பில் வரும். இப்போ கிளிக் ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை சின்னதாக்கணும். இப்படி சரியா, சின்னதாக்கிட்டு இப்படி வைங்க. இன்னும் சின்னதாக்க வேணும்னா இப்படி சின்னதாக்கிக்கிறேன். ரைட், சின்னதாக்கிட்டு இப்படி வச்சுருவோம். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த விஷயம் வந்து இதில் இன்னொரு காப்பி ஒன்று எடுக்க போகிறேன். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன கலருக்கு ஃபில் பண்ண போகிறேன்னா ஒரு ரெட் கலருக்கு ஃபில் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரோக் அப்படி வச்சுட்டு ஸ்ட்ரோக் வந்து நம்ம 1 இருக்கட்டும். இப்போ நான் வந்து இதுக்கான ஃபில் கலரை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ரெட்டுக்கு பண்ணிவிட்டு இதில் ஒரு காப்பி ஒன்று எடுக்க போகிறேன். காப்பி ஒன்று எடுக்கிற நேரம் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியான வழி காப்பி எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து Ctrl+C Ctrl+V சாதாரணமாக காப்பி அண்ட் பேஸ்ட்டு சொல்லி எடுக்கணும். ரொம்ப ஈஸியான வழி ஒரு டிசைனர் செய்கிறது எப்படின்னா ஆல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே அப்படி நகர்த்துவதன் மூலியமாக ஒரு காப்பி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி வந்துருச்சு. இப்போ விட்டிங்கன்னா அங்கே வச்சு இன்னொரு காப்பி வந்துடும். சரியா, இப்படி தான் ஒரு டிசைனர் செய்கிறது. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி வந்துருச்சு, நேராக ஒரு காப்பி ஒன்று வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதையும் செலக்ட் பண்ணுங்கள். ரைட், மேலே உள்ளதையும் அதாவது ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஷன். ரைட், இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா, இந்த ஆப்ஷன். ரைட், மைனஸ் ஃப்ரண்ட்ன்ற ஆப்ஷன். ரைட், ஓகே, நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க முடியுதுன்னா லேசாக இருக்கும். இப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்டை எனக்கு ஸ்ட்ரோக் தேவையில்லை, ஸ்ட்ரோக்கை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடுச்சு. இதுதான் ஷேப். ரொம்ப ஈஸியாக இந்த ஷேப் எடுக்கிற வழி இதுதான். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து நான் வந்து ஒரு பின்றதை டைப் பண்ண போகிறேன். இப்போ T2வில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பீச் டைப் பண்ணுறேன். அப்புறம் சிம்பிளில் வந்துடும், சாரி கேபிட்டலில் வந்துடும். இப்போ வந்து பெருசாக்குறேன். ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக்குறேன். இந்த லெட்டரை வந்து பெருசாக்குறேன். ரைட், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன். ரைட், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரைட், பெருசாச்சு. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நான் வந்து இதை மாற்றுறேன், ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறேன். இந்த மாதிரி ஒரு தேவையான ஸ்டைலுக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து மாற்றுறேன், இந்த இதுக்கு மாற்றுவேன். இதுக்கு மாற்றுவோம். மாற்றிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதை வந்து நம்ம இது இப்படி வேணும். ரைட்,
கொஞ்சம் சின்னதாக இல்லாட்டி அதே இதில் வச்சுக்கிறோம். ரைட், இப்படி வச்சுக்கோம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். மாற்றுறதுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு எக்ஸ்பேண்ட் கொடுத்து இதை வந்து ஆப்ஜெக்டாக மாற்றுங்க. ரைட், மாற்றினா தான் நமக்கு வெட்டிக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொள்ள முடியும். சரியா, அதுக்கு ஈஸியான வழி இப்படி தான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ரெக்டாங்கிள் டூலை எடுத்துகிட்டு அதுக்கான சைஸை வந்து இப்படி கீறிக்கிங்க. கீறிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து ஒயிட்டை தீர்மானிச்சுட்டு இதை கொண்டு வந்து இப்படி வைங்க, மேலே வச்சு இதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். வச்சு இந்த மாதிரி வைங்க. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வெட்டுப்பட்ட மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இதை கொஞ்சம் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறேன்னாவும் ரீரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். பின்னுக்குள்ள இந்த துண்டு இந்த கருப்பு வந்து மறைஞ்சிடணும். இந்த பக்கத்தில் ஒரு கருப்பும் இருக்கக்கூடாது, இந்த பியில் உள்ளது. ரைட், இப்படி செஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பிஐ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஷேப் பாத் ஃபைண்டர் இங்கே இதில் எல்லாத்தையும் ஆப்ஷன் விண்டோஸில் போய்ட்டு பாத் ஃபைண்டர்ன்ற ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் -1 இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவங்களோட லோகோ. ரைட், இதை கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க. கொஞ்சம் டைம் எடுத்து இந்த இதுகளை வந்து நான் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுனால வீடியோ முடிக்கிறதுனால கொஞ்சம் இந்த இதையும் கொஞ்சம் கூட்டணும். இந்த முக்கோணது இதையும் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் கூட்டணும். கூட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூட்டி செஞ்சுட்டிங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா, இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ இதை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ரைட், சிம்பிள். இப்போ இதை வந்து உங்களுக்கு லோகோட கலர் நீங்கள் மாற்றணுன்னா இந்த கலருக்கு இதில் போய்ட்டு கலரில் போய்ட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி. ரைட், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் லோகோ ஒன்று ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ணிக்கொள்ள முடியும் இல்லஸ்ட்ரேட்டரை பொறுத்தவரையில். இப்போ இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மிடில் வச்சிடலாம். ரைட், வச்சுட்டு இந்த ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இந்த மாதிரி ஒரு லோகோ வந்து நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரை பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது விளங்காத ஏதாவது இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.